Good morning students. CSIR net July 2024 on the question தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். If A is equal to 2ABC and 6 is one of its eigenvalue, then which of the following is true அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதனுடைய ஐகன் வேல்யூ ஒரு ஐகன் வேல்யூ 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 24 minus AB is equal to 4C. Second option is A plus B is equal to 8. Third option is C is equal to 6 and last option is AB equal to 0. இந்த ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா எல்லாமே ABC அதில் உள்ள ரிலேஷனாக தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம இங்கே இதுக்கான சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் 2ங்கிற ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் நமக்கு நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்குது, மற்ற 3 வேல்யூஸும் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐகன் வேல்யூ ஒரு ஐகன் வேல்யூ 6 அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம லாம்டான்னு எடுத்துக்கலாம். லாம்டா ஈக்குவல் டு 6. அதாவது நமக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கு 2 ஐகன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதில் ஒரு ஐகன் வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னா, இந்த ஐகன் வேல்யூ வந்து கிவன் மேட்ரிக்ஸ் இருக்குல்லையா, இதுக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம நோட் பண்ணுறோம்னா அதை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. அதை நம்ம இங்கே செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நம்ம நோட் பண்ணலாம். எப்படி நோட் பண்ணுவோம், 2x2 மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு லாம்டா ஸ்கொயர், 2x2 மேட்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு லாம்டா ஸ்கொயர் அப்ளை பண்ணுவோம். இங்கே மைனஸ் அப்ளை பண்ணுவோம். ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டூ லாம்டா ப்ளஸ் டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் பாலினாமியல் ஈக்குவேஷன். இதை நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். இப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னா 2 + c இல்லையா, டயகனல் என்ட்ரியினுடைய சம் நமக்கு 2 + c இன்டூ லாம்டா ப்ளஸ் டிடர்மினன்ட் ஆஃப் ஏ. டிடர்மினன்ட் வேல்யூ என்ன, 2c மைனஸ் ஏபி இல்லையா, 2c மைனஸ் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அது நமக்கு லாம்டா ஈக்குவல் டு 6ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட் தான் நமக்கு ஐகன் வேல்யூ. நமக்கு ஐகன் வேல்யூ ஒரு ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ஐகன் வேல்யூவை நம்ம லாம்டாவுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 6 ஸ்கொயர் மைனஸ் 2 + c இன்டூ 6 ப்ளஸ் 2c மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0. இப்போ 6 6 ஆர் 36 மைனஸ் இந்த 6 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அப்போது 6 2 சார் 12ன்னு நமக்கு மைனஸ் 12ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் 6c அப்படின்னு ஆகும் ப்ளஸ் 2c மைனஸ் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 24 மைனஸ் 4c மைனஸ் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், 24 மைனஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 4c அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். அதாவது நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி நமக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எப்படி நோட் பண்ண முடியும், நம்ம ஆப்ஷனாக கவனிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 24 மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 4cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். த நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z150 to Z90 இஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 குரூப்ஸ்க்கும் இடைப்பட்ட நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் தான் நமக்கு கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 30, செகண்ட் ஆப்ஷன் இஸ் 45, தேர்ட் ஆப்ஷன் இஸ் 60 அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் 90. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும், நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் ZM to ZN. நம்ம என்ன நோட் பண்ணுவோம், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் M, N நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, Z150 to Z19 கொடுத்துருக்காங்க. இந்த 2 குரூப்ஸ்க்கு இடைப்பட்ட நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன நோட் பண்ணணும், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 150, 90 நம்ம நோட் பண்ணுவோம். தென் இதுக்கான கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், எல் டிவிஷன் மெத்தடில் 150, 90 நம்ம இங்கே நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 5 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா 3 5s are 50, 0, 1 5 is 5, 8 5s are 45. நெக்ஸ்ட் 3 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா 1 3 is 3, 10, 6 3s are 18. நெக்ஸ்ட் நம்ம 2 நோட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு 5 2s are 10, 3 2s are 6. இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த 2 எலமெண்ட்டுக்கும் காமன் டிவைசர் இல்லை இல்லையா. அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நம்ம இந்த 3 டேர்ம்ஸ்னுடைய ப்ராடக்டாக நம்ம நோட் பண்ணுவோம். 5 3s are 15, 15 into 2 நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, 30. அப்போ நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 150, 90 நமக்கு 13 எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z150 to Z90 நமக்கு 30 தான். நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 30 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.
தேர்ட் ப்ராப்ளம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். the possible order of any element of S5 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, S5ங்கிற இந்த சிமெட்ரிக் குரூப்பில் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸினுடைய ஆர்டர் என்னென்ன ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 2, செகண்ட் ஆப்ஷன் இஸ் 3, தேர்ட் ஆப்ஷன் இஸ் 4 அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் 5. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியும், இந்த சிமெட்ரிக் குரூப்பில் உள்ள எலமெண்ட்ஸினுடைய ஆர்டர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த 5 இருக்குல்லையே, இந்த இங்கே என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னுடைய பார்ட்டிஷன் நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே 5 கொடுத்துருக்காங்க, 5னுடைய பார்ட்டிஷன் நம்ம இங்கே நோட் பண்ணணும். 5னுடைய பார்ட்டிஷன் நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் 5 நம்ம இங்கே நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 நோட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன். செகண்ட் பார்ட்டிஷன் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம் அப்படின்னா 4 + 1 இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், 3 + 2, நெக்ஸ்ட்டு 3 + 1 + 1 இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 2 + 2 + 1 இப்படி நோட் பண்ண முடியும். இதே நெக்ஸ்ட் எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், 2 + 1 + 1 + 1. நெக்ஸ்ட் நம்ம 1 + 1 + 1 + 1 + 1 இப்படி தான் நம்ம பார்ட்டிஷன் நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா. இப்படி பார்ட்டிஷன் நோட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டிஷனில் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எல்சிஎம் நோட் பண்ணணும். அந்த எல்சிஎம்மில் என்ன எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த ஆர்டரில் தான் S5ல எலமெண்ட் இருக்கும் இல்லையா. இப்போ 5க்கான எல்சிஎம் நம்ம 5னே நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 4,1க்கு நம்ம எல்சிஎம் நோட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், எல்சிஎம் நோட் பண்ணால் நமக்கு 4ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 3,2 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்ன தெரியும், நமக்கு 6ன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 3,1 இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன 3ன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 2,2,1 இருக்கு இல்லையா, 2,2,1 which is equal to நமக்கு 2ன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 2,1 இல்லையா, இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன 2ன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 1 நமக்கு 1ன்னு தெரியும் இல்லையா. இப்போ இந்த ஆர்டரில் தான் நமக்கு எலமெண்ட் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க, 2ன்ற இந்த எல்சிஎம் வேல்யூ 2ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது, ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் 3னும் எக்ஸிஸ்ட் ஆகுது, செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் நமக்கு 4னும் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 5 ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் 5ன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ 5னும் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நமக்கு எல்லா ஆப்ஷனுமே நம்ம இந்த கிவன் ப்ராப்ளத்துக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது 2, 3, 4, 5ன்னு இந்த ஆர்டரில் நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து சிமெட்ரிக் குரூப் S5ல எக்ஸிஸ்ட் ஆகும்.